ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம இடிசியில் இருந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ல இருந்து நம்ம இன்னைக்கு செமிகண்டக்டரோட எம்சிக்யூ பார்க்க போறோம். போத் ஐஎஸ் அண்ட் கேட் கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். See the Ohm's law of conduction in metal is. See Ohm's law பார்த்தீங்க அப்படின்னா you will be have around மொத்தம் ஒரு 6 ஃபார்மட் இருக்கு. ஓகே, அதுல ஒரு ஃபார்மட் என்னன்னா லைக் என்ன பண்ணுவேன் இப்போ ஜென்ரலாக வந்து I is equal to V by I is equal to V by Rனு போடுறல. ஓகே, R V is equal to IRனு போடுறல. அந்த மாதிரி இங்க J is equal to sigma into E. ஓகே, அப்படின்னு ஒரு ஃபார்மட் இருக்கு. இது வந்து என்னன்னா கண்டக்ஷன் இன் மெட்டல். ஓகே, இது ஒரு ஃபார்மட். ஸோ படிச்சு வச்சுக்கோ. ஒரு உங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து மொத்தம் உங்களுக்கு 6 லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 6 ஃபார்மட் இருக்கும். ஓகே, அதை நீ படிச்சு வச்சுக்கணும். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் பாரு. The quantum effect have to be taken in account in determining the properties of material. Okay, determining the properties of material. Okay, so இங்க பார்த்தா அப்படின்னா listen, see the EF இருக்குல்ல உங்களோட என்னது Fermi energy level that must be greater than 3/2 into KTR இருக்கணும். ஓகே, ரைட், புரியுதா? that should be EF very much greater than 3/2 into KTR இருக்கணும். ஓகே, ரைட். எதுக்கு? for quantum effect have to be taken in account of determining the properties of the material. ஓகே, ரைட். The next பாரு, நம்ம which one of the following pairs of semiconductor and current carrier is currently matched? நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? இன்ட்ரின்சிக்ல, ஓகே, அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரின்சிக்ல எலக்ட்ரானும் ஹோல்ஸுமே ஈக்குவல். ஓகே, அதுதான் இன்ட்ரின்சிக். அடுத்து வந்து இது வந்து இன்ட்ரின்சிக். ஓகே, NIல ஆர் ஐ கேன் சே இன்ட்ரின்சிக். ஓகே, அது பி டைப்னா என்ன அர்த்தம்? பி டைப்ல ஹோல் அதிகமா இருக்கும். கரெக்டா? அது N டைப்ல என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இங்க பாரு, பி டைப்ல இது அதிகமா பாரு. இன்ட்ரின்சிக் அர்த்தம் both electron and holes are same. ஓகே, இது மேட்ச் ஆகுது. அடுத்து பாரு, பி டைப் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் பி டைப்னா எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் அதிகமா இருக்கணுமா? எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, அப்போ இது வராது. N டைப்ல எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமா இருக்கணும், அப்போ இதுவும் வராது. கரெக்டா? இது ஆல்சோ வராது. ஓகே, ரைட். ஸோ ஆப்ஷன் 1 இன்ட்ரின்சிக்னா என்ன? both electron and neutron holes are same. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் பாரு என்ன இருக்கு அப்படின்னா for the N type semiconductor N is equal to ND, அதாவது N is equal to ND, right? Then the P is equal to Ni square by ND. The whole concentration will fall below the intrinsic value because some of the holes are. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா listen, இங்க என்ன பண்ணோம்? இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணோம்னா போய் உன்னோட எலக்ட்ரான்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். ஓகே, ரீகம்பைன் ஆகும். அதனால தான் வந்து என்னன்னா வந்து உனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து டவுன் ஆகும். ஓகே, ஹோல்ஸ் டவுன் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்லுவாங்கன்னா வந்து எலக்ட்ரான் அந்த ஹோல்ஸ் வந்து எதனால வந்து இது என்ன பண்ணும்? ரீகம்பைன் ஆகும். அதனால தான் என்ன ஆகும்னா அந்த ஹோல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும்? டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, drift current. ஓகே, see drift current எதனால வரும்? due to electric field. ஓகே, due to electric field. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் வச்சுக்கோ. continuity equation அப்படின்னா current equation based on conservation of charge. எப்படி வந்து KCL வந்து conservation of charge ஓ, KVL வந்து conservation of energy. இது வந்து charge Q, இது வந்து energy E க்கு வரும். ஓகே, அதே மாதிரி continuity equation தான் current equation. அப்ப கரண்ட்னால என்னது? based on charge. அப்போ இது வந்து என்னது? D. கரெக்ட்டா? சரி, ஓகே. தென் டிஃப்யூஷன் ஞாபகம் வச்சுக்கோ. டிஃப்யூஷன் கரண்ட் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா என்ன வரும்? கான்சன்ட்ரேஷனை பத்தி பேசும்போது டிஃப்யூஷன் வரும். அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் ஆர் லோ கான்சன்ட்ரேஷன் வரும். அப்படிலாம் வந்து இன்ஜெக்டட். ஓகே, அப்படிலாம் வந்து இந்த மாதிரிலாம் வேர்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க?
டிஃப்யூஷனை பத்தி பேசுவாங்க கரெக்டா. அப்போ இது வந்து என்னது சி. தென் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் வந்து பேஸ்ட் ஆன் தெர்மல் வோல்டேஜ். ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் அது தெர்மல் வோல்டேஜ். ஓகே ரைட். That is what? D by mu is equal to VT ன்னு போடுவோம்ல, இதுதான் உன்னோட ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். It's nothing but it's based on what? Thermal voltage VT. VT is what? 25 millivolt. I mean decreasing rate of 25 millivolt. Right. The next பாரு என்ன கொடுத்துருக்காங்க, as the Fermi energy of silver is 8.8 into 10 to the power minus 9 given. Okay, Fermi energy given, energy is given, right? Then electron mass given, then the velocity find பண்ணோம் v, velocity. இப்போ என்ன ஃபார்முலா இருக்கு பாரு, ஜெனரலா energy is equal to என்ன பண்ணுவ, of mv square போடுவியா, இது எனர்ஜி இது மாஸ், நமக்கு v தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவ, v square is equal to what, 2e by m. So v is equal to what, root of 2e by m. That's it. இங்க அப்ளை பண்ணா v is equal to root over 2 e எவ்வளோ எனர்ஜி வந்து 8.8 into 10 to the power minus 19 divided by mass எவ்வளோ 9.1 into 10 to the power minus 31. Okay, 31. இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், இது அப்படியே இருக்கட்டும். லிசன், இது சால்வ் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் அதை செக் பண்ணி பாரு என்ன இருக்கு அப்படின்னு. இந்த பவர் மோஸ்ட் சிம்பிளை பண்ணு, பவர் சிம்பிளை பண்ணுவா, v is equal to what, simplify this one. மொத்தமா சிம்பிளை பண்ணா you need to divide down. So divide பண்ணிக்கோ, டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா, சிம்பிளை பண்ணா it will be மேலே போச்சுன்னா it will be so 12, correct? So it will be something around like something around something equal to around what, something 3 point something வரும். Okay, so இங்க இது வந்து into 10 to the power plus 12 வரும். இப்போ simplify இது காமனா புஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும் எனக்கு 1.39 into 10 to the power 6 velocity. அப்போ it will be meters per second. Correct? This is the exact answer. இது டிவைட் பண்ணி தான் பார்க்கணும், டிவைட் பண்ணி பாரு, you will get answer. Okay, alright. So energy கொடுத்துட்டாங்க, energy and velocity கேட்கும்போது we should do this formula. Okay, I mean energy velocity relation பார்த்தீங்கன்னா இதான் இருக்கு, half mv square தான் இருக்கு. Okay, அதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். கரெக்ட்? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the 4 point கேக்குறாங்க, the 4 point method is used to evaluate the sheet resistance of semiconductor, the epitaxial layer. If the probe current of 10 milliamps produces voltage drop of 0.22 voltage between the inner probes, then the sheet resistance. ரொம்ப சிம்பிள். R கேக்குறாங்க, ஜெனரலா நீ R என்ன பண்ணுவ, ஜெனரலா V is equal to I into R. So R is equal to V by I. அவ்வளவுதானே. இப்போ V என்ன இருக்கு பாரு, 0.22 volt. இது எவ்வளோ 10 milli amps. ஓகே, இதுல என்னன்னா உனக்கு பாரு 4 probe. ஓகே, 4 point probe உண்டா, அப்ப என்ன பண்ணுது, the answer into 4.53 you have to multiply. That's it. Simply என்ன வரும், you will get. So it's R will be around what, 100 ohm. Okay, 100 ohm. That's it. Okay, see இது வந்து general formula R is equal to V by I. இது ஏன் போடுறேன், because of the 4 point method. Okay, it is because of 4 point method. Clear? Yes. Next, which one of the following semiconductor the resistance does not follow the Ohm's law? ஏன்னா see இது எதுவுமே Ohm's law ஃபாலோ பண்ணாது. ஓகே, இது எதுவுமே என்ன பண்ணாது, உன்னோட Ohm's law ஃபாலோ பண்ணாது. கரெக்டா? இவன் ஜஸ்ட் தியரி பார்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. இது ஜெர்மானியம் ஃபாலோ பண்ணாது. ஓகே, கேலியம் ஆர்சனைட் ஃபாலோ பண்ணாது. தென் இண்டியம் பாஸ்பைடு ஃபாலோ பண்ணாது. ஓகே, மூணுமே வந்து ஃபாலோ பண்ணாது. ஸோ மேக் மார்க்கெட். சரி, நெக்ஸ்ட் பாரு, எலக்ட்ரான் மொபிலிட்டி அண்ட் லைஃப் டைம். அதாவது மியூ கிவன், மியூ என்னது
எலக்ட்ரான் மொபிலிட்டி வந்து மியூ. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பாரு, 0.36 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, தென் அடுத்து பாரு லைஃப் டைம்னா டவ். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு என்னது 340 மைக்ரோ செகண்ட். ஓகே, எனக்கு டிஃபியூஷன் லென்த் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா ஃபார் டிஃபியூஷன் லென்த் என்ன சொன்னா, சி டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் வாட் எல் இன்டூ டிஃபியூஷன் லென்த் கேட்குறாங்க. அப்போ எல் இஸ் ஈக்குவல் சாரி எல் இஸ் ஈக்குவல் டு ஓகே எல் இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ டவ். இப்போ டி ஃபைன் பண்ணமா, டி எப்படி ஃபைன் பண்ணுவேன், டி வந்து ஃப்ரம் வேர் டெர்மினல் வோல்டேஜ். வாட் இஸ் டெர்மினல் வோல்டேஜ், விடி இஸ் ஈக்குவல் டு டி பை மியூ. ஓகே, டி பை மியூ இதான். இப்போ உங்களுக்கு மியூ கொடுத்துட்டாங்களா, ஓகே மியூ கொடுத்தாச்சா, இப்போ நீ அங்கிருந்து போட்டுருவியா. ஓகே, ஸோ அப்படி என்ன பண்ணலாம்னா கேடி பை கியூன்னு போடலாமா. ஸோ கேடி பை கியூன்னு கூட நீ ப்ரொசீட் பண்ண முடியாதுக்கு அப்புறம், சரியா. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிசன், ரைட், இட் வில் பி கேடி பை கியூன்னு போட்டுக்கலாம். ரைட்டா, இது இப்படி போட்டுக்கலாம். சரி, சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்னா கே வந்து கேவோட வேல்யூ சி உங்களோட மொபிலிட்டி இஸ் கிவன். ரைட்டா, தென் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க, சார்ஜ் இருக்கு. ரைட்டா, ஸோ இட் வில் பி வாட், டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே we should consider at room temperature. ஓகே, டெம்பரேச்சர் வந்து we should consider at a room temperature. ஓகே, at a room temperature. So it will be what, simplify பண்ணிக்கோ, it will be 0.36 into okay 0.36 into then next will be or I can say d is equal to mu into in the formula போடலாம். okay, so 0.36 into k is the Planck constant, it's a 1.38 into 10 to the power minus 23. Then T is temperature, so 300 degrees Celsius at then இங்க என்ன பண்ணுவோம் at 300. no, இங்க வந்து 1.6 into 10 to the power minus 19. If you solve this one, D is equal to 9.315 into 10 to the power minus 3. That is your what? This is your D. Unit will be okay millimeter square. That's it. Then if என்ன வேணும் உனக்கு D கிடைச்சிச்சு, tau is given. This is tau. So ரெண்டும் சிம்பிளை பண்ணா you will get. So length is equal to root over 9.315 into 10 to the power minus 3 into இது எவ்வளோன்னு பாரு 340 into 10 to the power minus 6. சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் your L is equal to around 1.77 millimeter வரும். ரைட்டா, that's it. ஓகே, அதுதான் வந்து ஒரு ஆன்சர். ரைட், இது கொஞ்சம் யோசிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அவச்சுக்கோ டிஃப்யூஷன் லென்த் கேட்டாங்கன்னா இது ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ அதனால டிஃப்யூஷன் லென்த் வச்சு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு போட்டுரு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாரு, when a semiconductor bar is heated at one end heat பண்றாங்க, the voltage across was developed if the heater end is positive. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஹீட்டர் end பாசிட்டிவா இருந்துச்சுன்னா the type must be negative. I mean n type ஆகும். கரெக்ட்டா? ஓகே, சொல்றாங்கல்ல ஹீட்டர் end இருக்குல்ல அது வந்து உனக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது வந்து n type. சப்போஸ் ஹீட்டர் end இருக்குல்ல அது வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா இது வந்து p type. இப்படிதான் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோ, இது தியரி பார்ட். ஓகே, ரைட். So your answer is p type, n type, because heater end is positive. Next பாரு, okay, இந்த degenerate semiconductor is majority carrier. ஞாபகம் வச்சுக்கோ, செமிகண்டக்டர்ல பொறுத்த வரைக்கும் ஓகே அது degenerate. ஓகே, அது வந்து என்னன்னா மெஜாரிட்டி கேரியர் கண்ட்ரோல் எதுக்குன்னா வந்து ஒரு
ஃபெர்மி தான், அந்த ஃபெர்மி லெவல் தான். ஃபெர்மி அது மெயின் நேம் சொல்றாங்கன்னா வந்து ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? அதனால வந்து இதை நீ படிச்சு வச்சுக்கணும். ஓகே, செமிகண்டக்டர் என்ன அர்த்தம்? டி அந்த செமிகண்டக்டர் என்ன அர்த்தம்? The melodic are controlled by the Fermi-Dirac statistics. Okay, the Fermi-Dirac statistics. Okay. Next பாரு. Okay. Then வந்து the fermion particle. Okay. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? This is controlled by Fermi-Dirac statistics. இப்போ இந்த fermions இருக்குல்ல, இந்த fermions particle வந்து எதுக்கு உபயோக பண்ணணும்னா Pauli equations. Okay, it is Pauli exclusion principle என்ன பண்ணோம், obey பண்ணோம். Okay, the fermions என்ன பண்ணோம், it obeys the Pauli equations. Okay, right. Next, the unit of mobility. Mobility unit என்ன ஞாபகம் வச்சுக்கோ, it is meter square per voltage seconds தான் வந்து mobilityயோட யூனிட். அது எப்படி எழுதலாம்? that is meter square v minus 1 s minus 1 எழுத முடியும். கரெக்டா? சரி. ஸோ இதெல்லாம் தியரி பாட்டுங்க, கொஞ்சம் நீங்க ட்ரை டு பை ஹார்ட் இட். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பாரு. the Hall constant in a p silicon bar is given by Hall constant கொடுத்தாச்சு. what is Hall constant first? that is RH. RH equal to 1 by n into E போடலாமா, r n into q போடலாம். ஓகே, so this is given, ரைட்டா? ரைட். என்ன கொடுத்தாச்சு? RH கொடுத்தாச்சு. என்ன கேக்குறாங்க? the whole constant கேக்குறாங்க. whole na constant என்னது? the whole is n, q nothing but charge. so it will be what? n is equal to 1 by RH into q. that is 1 by RH na எவ்வளோ? 5 into 10 to the power 3. okay, then q எவ்வளோ? 1.6 into 10 to the power minus 19. சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும் உனக்கு? it will be what? இது மொத்தமா 8 மாறும். okay, it will be 8. so 1 by 8 into 10 to the power minus 16 இருக்கும். இதே என்ன வரும்? 1 by 8 னா 0.125 சாரி 0.125 okay into 10 to the power 16 இருக்கும். இத 1.25 into 10 to the power 15 மாத்திக்கலாம். கரெக்ட்டா? ரைட்? I mean this answer. right. next பாரு. okay, next one. a semiconductor. okay, a semiconductor specimen of thickness d with the W with W and carrying current I is placed in magnetic field B to develop the Hall voltage VH in direction. ஞாபகம் வச்சுக்கோ, Hall voltage எப்படி is perpendicular to B and I. it's very important. okay, it is perpendicular to B and I. okay, and it is not proportional to what. okay, not proportional to what கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, Hall voltage எப்படி இருக்குன்னா உனக்கு Hall voltage, okay, that is Hall voltage will be Hall voltage is VH is equal to okay RH IH into T. இது ஒரு ஃபார்மட்ல இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா something is equal to by D ன்னு இருக்கும். ஓகே, by D simply. I tell you, wait. that is B J W is equal to D. கரெக்ட்டா? which is Hall voltage VH is proposed to what? B J and W and inversely proportional to what? 1 by what? 1 by D. okay, 1 by D. that's it. okay, yes. okay, yes. next one. yeah, even though the carbon is in the
fourth group of the periodic table. Okay, fourth group of the periodic table, then it is not using semiconductor because see ஞாபகம் வச்சுக்கோ fourth table தான் என்ன ஆகும் fourth group table தான் என்ன ஆகும்னா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா the fourth table will be used as a what. Okay, the fourth table தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னோட இதுல யூஸ் பண்ணுவாங்க எதுல யூஸ் பண்ணுவாங்க used in what used in semiconductor யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அங்கதான் வந்து பேண்ட் கேப் வந்து எப்படி இருக்குன்னா வந்து செமிகண்டக்டர் 1 இதுல இருக்கும். ஆனா கார்பன் வந்து என்ன ஆகுனா உனக்கு fourth குரூப்ல இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்? இட் ஹாஸ் லார்ஜர் பேண்ட் கேப். ஓகே, அதாவது 5க்கு மேல இருக்கும். 5க்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரைட். சரி, அடுத்து பாரு, ஞாபகம் வச்சுக்கோ, இது என்னதுன்னா இது வந்து மெட்டீரியல், இது பேண்ட் கேப். மெட்டல்னா என்ன? மெட்டல்ல there is no band gap, எல்லாம் ஓவர்லாப் ஆயிருக்கும். அப்போ வந்து there will be conduction, right? அப்போ less, 0 or less, கரெக்டா? இந்த ஆன்சர். அடுத்து இன்சுலேட்டர் வா. இன்சுலேட்டர் என்ன ஆகும் வந்து கனெக்டே பண்ணாது. அப்போ என்ன அர்த்தம்? there will be a high band gap. அப்போ இந்த ஆன்சர் கரெக்டா? இப்போ இங்க பாரு, செமிகண்டக்டர் என்ன அர்த்தம்? செமி மெட்டல். ஓகே, செமி மெட்டல்னா இதுல இருந்து கொஞ்சம். ஓகே, அப்போ 0னா 0.05, செமிகண்டக்டர்னா 1.5. clear? right. next பாரு, what is the germanium, what is the approximate mobility of holes in germanium கேக்குறாங்க. ஆபோச்சுக்கா. so you want try to by heart it, இதெல்லாம் வந்து ஒரு static data, static change ஆகாது. so இங்க பாரு, இது வந்து mu n, இது வந்து mu p, ரைட்டா? தென் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சிலிகான் வச்சுக்கோ, இது வந்து ஜெர்மானியம் வச்சுக்கோ. ஓகே, என்ன கேட்கலாம் பாரு. ஓகே, சிலிக்கான்னா என்ன அர்த்தம்? ஃபார் எண்ணுக்கு எலக்ட்ரான்ஸ்னா வந்து இட் வில் பி வாட், மொபிலிட்டி வந்து 1300, ஃபார் வோல்ட்ஸ்க்குனா 500. ஜெர்மானியம் வந்து எவ்வளோ? 3800, இதுனா வந்து 1800. ஓகே, ட்ரை டு பை ஹார்ட் இட். சி என்ன கேட்குறாங்க? ஜெர்மானியம் கேட்குறாங்க. அப்போ இந்த கேஸ் இதுல ஹோல்ஸ் கேட்குறாங்க, ஹோல்ஸ். அப்போ இதான் இது வந்து எலக்ட்ரான்ஸ்க்கு, இது வந்து ஹோல்ஸ்க்கு. அப்போ இந்த ஆன்சர் மட்டும். அப்போ 1800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் voltage seconds. clear? that's it. then பாரு, the diffusion current எப்படி ஃபைண்ட் பண்றது? ஓகே, இது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஃபார்முலா ட்ரை டு பை ஹார்ட் இட். இது diffusion ஃபார்முலா, that is q into d dou n by dou x. okay, then q actually is equal to, okay, is equal to q d dou p by dou x வருமா? so it will be what, based on n la, so q it will be, one second, it will be dn then n dou n by dou x, then minus q into dp, I mean diffusion constant for a holes, then dp by dx is equal to 0. okay, இப்படிதான் இருக்கும். this is my answer. clear? yes. see, it should be minus, not a plus, so this one won't come. next, சிலிக்கான் ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா வந்து லேசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிலிக்கான் ஜெர்மானியம் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் லேசர் டயோட்ஸ். ஆமா, லேசர் நம்ம ட்ரை பண்ண என்ன பண்ணோம், we should use only direct band gap. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? சிலிக்கான் ஜெர்மானியம் அது உங்களுக்கு இன்டைரக்ட் பேண்ட் கேப், அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ தே ஹாவ் இன்டைரக்ட் பேண்ட் கேப். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் பாரு, the mobility of electron in semiconductor defined as, ரொம்ப சிம்பிள், mobility mu is equal to vt by or vd. okay, vd by e, கரெக்டா? drift voltage by electric field, drift voltage by field, right? it will be mu is equal to vd by electric field. okay, that's it.
Next பாரு, the free electron density in a conductor is கொடுத்தாச்சு. நான் கொடுத்துட்டாங்க electron density given and mobility also given. இது ஆஸ்க் பண்ணது resistivity. Okay, what is the value of resistivity கேக்குறாங்க. In general resistivity னா என்ன? Rho, right? So rho is equal to 1 by n mu இது. Okay, n into mu into pure charge. Okay, இப்போ என்ன கேக்குறாங்க, resistivity rho தான் கேக்குறாங்க, ரைட்டா? So it will be what? Yeah, what is n? 1 by n will be n is given, no, this is n. So electron density, it is 1 by 1.6 into 10 to the power 22. Then இது எவ்வளோ 10. Okay, 10 into 10. Okay, 10. Then next என்ன கொடுக்குறாங்க, then it will be charge, no, q, it is 1.6 into 10 to the power minus 19. Okay, if you simplify this one, so it will be 1 by 10 power 4 ல இருக்கும், ரைட்டா? again simplify, it will be 10 power minus 4 ல இருக்கும். Okay, 10 power minus 4. see the unit பாரு எல்லாமே எப்படி இருக்கு, எல்லாமே in form of centimeters. Okay, centimeters. so அப்ப என்ன கிடைக்கும், இது என்ன ஆகும், இங்க போடும்போது திருப்பி சென்டிமீட்டர் கியூப் இருக்குமா, இங்க வந்து சென்டிமீட்டர் கியூப் இருக்கும், இங்க சென்டிமீட்டர் மைனஸ் கியூப் இருக்கும், இங்க ஸ்கொயர் இருக்கும், கேன்சல் ஆகி சென்டிமீட்டர் மட்டும் வரும். ஸோ மேலே போட்டு it will be centimeters. Okay, so 10 power 4 ohm into centimeters. Correct? Yeah, that's it. Clear? Yeah. Next பாரு, the eccentric concentration in a semiconductor at 300 Kelvin is 10 power 13. அதாவது என்னன்னா ni given, ni is equal to 10 power 13 கொடுத்தாச்சு, ரைட்டா? சரி, அடுத்து என்ன கொடுத்துக்கிறாங்க, when it is doped with a donor type impurity, the majority carrier becomes, okay, majority na இது I can say what, n. Okay, n nothing but 10 power 17. then p is asking. Okay, so ரொம்ப simple. so உங்களுக்கு தெரியும் ni square is equal to what, n into p. so ni square by n is equal to p is the answer. Okay, ni square. so it will be what, 10 power 13 the whole square divided by 10 power 17 is equal to p. 10 power 26 by 10 power 17 is equal to p. You subtract these, it will be 10 power 9. so 10 power 9 is equal to p. so it is centimeter minus 3. Yeah, yes. then ஞாபகம் வச்சுக்கோ, செமிகண்டக்டர் தியரி படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, again I will explain you. இதெல்லாம் என்ன பண்ணுவ, ஓகே, இங்க இருக்கும்ல, இது வந்து என்னன்னா வேலன்ஸ் பேண்ட், இது வந்து விபி, இங்க மேல இருக்கும்ல, இது என்னது உன்னோட கண்டக்ஷன் பேண்ட் சிபி, கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ணோம், இதான் பேண்ட் கேப், இங்க இருக்குல்ல, இதான் வந்து இந்த கேப் இருக்குல்ல, இதான் உன்னோட பேண்ட் கேப் ஆர் ஃபெர்மி லெவல் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து பேண்ட் கேப், ஐ கேன் சே பிஜி, ரைட்? யா, இந்த பேண்ட் கேப் நடுவுல ஒரு லைன் போடுறோம்ல, இது என்னது, இதுதான் இன்ட்ரின்சிக், இது என்னது இன்ட்ரின்சிக், இது இன்ட்ரின்சிக், ரைட்டா? இப்போ அப்புறம் இதுக்கு மேல ஒன்று கீழே ஒன்று, ரைட்டா? அதாவது இதுக்கு மேல போச்சுன்னா அது வந்து என்னது என் டைப், இங்க வந்தா என்ன அர்த்தம், இது வந்து பி டைப். ஓகே, ரைட். இப்போ இது முடிஞ்சிடும். தென் வந்து என்னன்னா இன்னொன்று இருக்கும், என்னது டீஜெனரேட் சொல்லுவாங்க. ஓகே, டீஜெனரேட் எங்க இருக்கும்னா, ஓகே, இங்க இருக்கும், அதாவது இங்க இருக்கும். ஓகே, இன்னும் இங்க இல்லை, இங்க இருக்கும், இல்லை இங்க இருக்கும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஐ கேன் சே ஹியர், இங்க சொல்லுவோம். டீஜெனரேட்னா மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து டீஜெனரேட் n டைப். ஓகே, இது வந்து டீஜெனரேட் p டைப்.
கரெக்டா? இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ரைட், ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஓகே. இப்போ பாரு, n டைப் செமிகண்டக்டர் எங்க இருக்கணும் பாரு, பிட்வீன் அதெல்லாம் பிலோ தி கனெக்ஷன் பேண்ட். கரெக்டா? ஸோ நியர் பட் பிலோ தி கனெக்ஷன் பேண்ட். கரெக்ட். p டைப் என்ன அர்த்தம்? above தி வேலன்ஸ் பேண்ட், இதுக்கு மேல. ஓகே, above தி வேலன்ஸ் பேண்ட். கரெக்ட். அடுத்து நடுவில் இருந்தா பேர் இன்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக்னா நடுவில் மிடில் இருக்கும். ரைட்டா? இது ஓகே. தென் d வந்து n டைப்னா எங்க இங்க எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? above தி இந்த பேண்டுக்கு மேல இருக்கும். above தி கண்டக்ஷன் பேண்ட் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சரி, தட்ஸ் இட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாரு, ஞாபகம் வச்சுக்கோ, டிஃப்யூஷனுக்கு ட்ரிஃப்ட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரிஃப்ட்னா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அப்போ இங்க பாரு, எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் இருக்கா, அப்போ n into E ஃபீல்டு. ஹோல் ட்ரிஃப்ட் இருக்கா, p into E, that's it. n into E into p into E, ரைட்டா? ரைட். அண்ட் தென் ஹோல் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் என்ன அர்த்தம் உனக்கு? டிஃப்யூஷன் வந்து நீ டோல போடணும், டில போடணும். ஓகே, ஹோல் டிஃப்யூஷன்னா இந்த ஆன்சர், எலக்ட்ரான் டிஃப்யூஷனா இந்த ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் ட்ரிஃப்ட்னா அப்போ இது பி, ஹோல் ட்ரிஃப்ட்னா இது வந்து சி, ஹோல் டிஃப்யூஷன்னா இது ஏ, எலக்ட்ரான் டிஃப்யூஷன்னா இது. ரைட்டா? தட்ஸ் இட். இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோ. ஓகே, என்னன்னா n type semiconductor is illuminated by a steady flux of photons with energy greater than the band gap energy. The change in the conductivity, okay, it is sigma. This is conductivity or change in it is del sigma is equal to this one. Okay, and sigma is equal to என்ன தெரியுமா? Okay, q mu n, okay, into n plus then வந்து q mu p into p நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து காமன் டேர்ம் வெளியிட்டு மீதி போஸ்ட் பண்றாங்க. சரியா? ஸோ அப்படிதான் இருக்கு. ஓகே, ரைட். Which one of the following expression may be used to correctly describe the temperature variation of the intrinsic carrier density? நான் வச்சுக்கோ, ஒரு ஃபார்முலா தான். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா படிச்சுட்டா போதும். ஓகே, படிச்சுக்கோ. என்ன இருக்கு பாரு, ni of t is equal to a into t power 3 by 2 minus e power minus eg by 2 kt, that is a into t power 3 by 2 e power minus eg by 2 into kt. இப்படிதான் இருக்கும். ரைட்டா? ரைட். Where eg is the band gap, a is prefactor, k nothing but Boltzmann constant. Okay, right. Right? Yeah. Okay. The intrinsic on the ni given. The donor na என்னது? n. p is equal to, we need to find it. So you have to know ni square by n is equal to p, because ni square is equal to n into p. So p is equal to what? 32 by 22. 10 power 10. Okay, 10 power 10. That's it. Next, okay, next, assuming that the electron mobility in a intrinsic silicon is given, okay, 1500 at room temperature. The corresponding volt of equivalent temperature is Vt is equal to this one given. What is the approximate value of the electron diffusion constant? You are asking for what? Diffusion constant. That is nothing but
see d by mu is equal to what? Vt, no? Vt is given, okay? Mobility is given, so diffusion constant d is equal to mu into Vt. It will be what? I can say 26 into 10 to the power minus 3 here, no? Okay, here it will be what? 1500. சிம்பிளா என்ன பண்ணுவோம்? சிம்பிளா 26 into எவ்வளோ 1500, okay, into 10 to the power what? Minus 3. That's it. So simply பண்ணா என்ன வரும் எனக்கு? Simplify it. It will be what? Around வந்து around what? 40 வரும். Around 40. Zero, not one here 3, no? So it will be around 39 something like that. 39 varum. So it will be what? 39 varudha. So it will be around 40. Okay, around 40. Okay, then see, now let's go. Semiconductor it will have a covalent bond. Okay, semiconductor it will be covalent bond. Okay, right. Next பாரு, trivalent என்ன அர்த்தம்? boron. அது pentavalent. pentavalentனா pentana n type. n type என்ன அர்த்தம்? AAP, அதாவது arsenic, antimony, phosphorus. Okay, இதுனா வந்து boron. Okay, அப்ப ரிமைனிங் வந்து boron. Okay, right. So trivalentனா p type, p type வந்து boron தான். Next பாரு, okay, which of the following is not an electromagnetic device? நான் வச்சுக்கோ, Hall இருக்குல்ல, Hall transducer வந்து it's not an electromagnetic device. Remaining மத்த எல்லாமே வந்து is based on electromagnet. Okay, electromagnet. This is theory questions. Okay, theory questions. Then see the diffusion current of holes. Holes na P. Okay, that is single derivative. Okay, see here, see single derivative by F course is not there. Single derivative with respect to t கிடையாது, with respect to x தான். Okay, then this is also not there because this is not, இது வராது, ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு. ஓகே, சிங்கிள் டெரிவேட்டிவ் மட்டும் தான் வரணும், பட் கீழே வந்து dx இருக்கணும். ஓகே, ரைட். தென் வந்து யூசிங் ஹால் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, ஹால் எஃபெக்ட், அதனால நம்ம என்ன மிஸ் பண்ண முடியும்னா டைப் ஆஃப் செமிகண்டக்டர் n டைப் மிஸ் பண்ண முடியும். தென் மொபிலிட்டி கேரியர் மியூ ஃபைண்ட் பண்ண முடியும். தென் அதனோட கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். எது பண்ண முடியாதுன்னா டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதை பண்ண முடியாது. ஓகே, டிஃப்யூஷன் ஏன் அப்படின்னா இந்த RH மேபி என்ன இருக்கலாம் 1/σ μn n, இந்த மியூ இருக்கலாம். கரெக்டா, இந்த மியூ மிபி இருக்கலாம். ஓகே, இந்த n. ஸோ வந்து இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால டி இங்கே டிஏ வராது. டி வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. கரெக்டா, சரி. நெக்ஸ்ட் பாரு, the minimum energy of photon required for intrinsic excitation is equal to, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம மினிமம் எனர்ஜி தேவைப்படலாம். அது பேர் என்னன்னா இட் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கா, அது என்ன பண்ண நம்ம கண்டிஷன் கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணுவேன், we should add some energy. எனர்ஜி என்ன ஆகும், அது இது அந்த எனர்ஜி என்ன பண்ணும், அக்யூர் பண்ணிட்டு என்ன பண்ணும், இது மேலே போகும். அதாவது வேலன்ஸ் கனெக்ஷன் பண்ண போகுமா. அப்போ என்ன பண்ணும், there will be some
எனர்ஜி தேவைப்படும்ல, அந்த எனர்ஜி தான் என்னன்னா பேண்ட் கேப் எனர்ஜி நம்ம சொல்லுவோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு பேண்ட் கேப் எனர்ஜி. ஓகே ரைட், ஞாபகம் வச்சுக்கோ. ஆட்டம் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். ஓகே, என்ன பார்த்துருப்போம்? சிலிக்கான்னா 14, ஜெர்மானா 32, ஜெர்மானா 32, சிலிக்கான்னா 14. ஓகே ரைட். இங்க லாஸ்ட் லெவலுக்குல பேலன்ஸ்ல அங்க எவ்வளவு இருக்கும்? லாஸ்ட் ஆர்பிட்ல there will be 4 electrons. 4 இருந்தா அது பேர் என்ன உனக்கு? 4 இருந்தா கண்டக்டர், செமிகண்டக்டர். லெஸ் தென் 4னா கண்டக்டர், greater than 4னா இது இன்சுலேட்டர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாரு, an intrinsic semiconductor has following property. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, ஒன்னு பாரு, இங்க பாரு. இன்ட்ரின்சிக் மீனிங் என்ன? இட் இஸ் NP is equal to N, or I can say what in what simply I can say number of electron concentration is equal to number of holes concentration. Okay, both will be equal. I mean number of electrons is equal to number of holes concentration. கரெக்டா? இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பாரு, இங்க என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா, நான் வச்சுக்கோ, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா, இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் என்ன உனக்கு கேரியர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு இந்த கேரியர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து ஓகே, தென் வந்து கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ கண்டக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும், உனக்கு மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் நீ படிச்சு வச்சுக்கணும் பை தியரி பார்ட்டுக்கு. ஓகே, இதெல்லாம் சொல்லியிருக்கேன், தியரி பார்ட் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க வீடியோவை. சரியா? ரைட். ஸோ அப்போ பார்த்தா என்ன இருக்கு? ஓகே, இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், நாட் டிக்ரீஸ். இது வந்து இன்க்ரீஸ், இது வந்து டிக்ரீஸ், மாற்றி போட்டேன். ஓகே, அது கனெக்டிவிட்டி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், பட் மொபிலிட்டி குறையும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும் பாரு, கனெக்டிவிட்டிஸ் டிக்ரீஸ்ன்னு போட்டுருக்காங்களா, அப்போ அது வராது. ஓகே, அப்போ அது கிடையாது, அப்போ தேர்ட் கிடையாது. ஏன்னா உனக்கு கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகணும். கரெக்டா? அப்போ 1 and 2 தான். கரெக்ட்? யா. நெக்ஸ்ட் பாரு, அகைன் எலக்ட்ரான் மொபிலிட்டி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? இந்த எலக்ட்ரான் மொபிலிட்டி கேட்கறாங்க. ஸோ on applying electric field of intensity it is 10 volt per centimeter. Okay, the next one கேட்கறாங்க, across semiconductor at a certain temperature the average drift velocity of free electron is measured to be 70 meter per second. Okay, then அடுத்து கேட்கறாங்க, next question will be then the electron mobility. Okay, then the electron mobility கேட்கறாங்க. see E கொடுத்தாச்சு, E எவ்வளோ? எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to எவ்வளோ? 10 volt கொடுத்தாச்சு. ஓகே, per centimeter, that's not a problem. Okay, per centimeter. then the drift velocity VD is equal to எவ்வளோ? 70 மீட்டர் கொடுத்துறாங்க. கரெக்டா? இப்போ சென்டிமீட்டர் மீட்டருக்கு சென்டிமீட்டர் மாற்றிக்கும். it will be what? It will be 7000 centimeter. Right, that's it. next இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, listen, mobility கேட்கறாங்களா. ஸோ mu is equal to what? mu is equal to VD by E தானே. ஸோ VD வந்து 7000 by இங்க 10, அப்போ என்ன பண்ணுவோம்? 700 வரும். 700 சென்டிமீட்டர் வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே, that's it. ஸோ ஆப்ஷன் வந்து 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. ஏன் வருதுன்னா, லிசன், இங்க என்ன இருக்கும் உனக்கு? சென்டிமீட்டர்னு வரும். இங்க என்ன இருக்கும்? பர் சென்டிமீட்டர் இருக்குமா? இது மேலே போச்சு, it will be சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். it will be சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் இஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்ட்? ஸோ ஆப்ஷன் இஸ் திஸ் ஒன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாரு, என்ன சொல்றாங்க? the diffusion constant of holes கொடுத்தாச்சு. அப்போ ஹோல்ஸ் தட்டு கொடுத்தாச்சுட்டா. தென் அடுத்து என்ன பண்றாங்க பாரு, அடுத்து டிபிக்குலாம் எடுப்பீங்க. டிபி டிவிஷன் கான்செப்ட் கொடுத்தாச்சு, 13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. தென் டிபி கொடுத்தாச்சு. தென் கேட்குறாங்க டிஃப்யூஷன் கரண்ட் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? I is equal to diffusion current is equal to minus Q into N into dP into dou P by dou X. Q உங்களுக்கு தெரியும், ஸோ மைனஸ் ஆஃப்
height is equal to minus of 1.6 into 10 to the power minus 19. D எவ்வளோ? The D will be கொடுத்தாச்சு 13, right? So 13 in 13 into இது எவ்வளோ? இது வந்து minus of 2 into 10 to the power 14. மொத்தமாக சிம்பிளை பண்ணினா it is 0.416 milliamps. 416 milliamps, right? Right. Okay. Next again same kind of problem. Vt is given, mu p is given. That division length L is equal to root over d into tau, no? D into tau, and tau also given. So dp is equal to what? Mu into Vt, right? So simplify, get the answer. Okay. So in report answer, okay, இந்த ரெண்டு ஃபார்முலா கொடுத்தாச்சு. d ஃபைல் மட்டும் அங்க அப்ளை பண்ணு. Okay, that is 1000 லிட்டர் இந்த ஆன்சர் வரும். செக் பண்ணு. Solve this one, you will get 1300 micron வரும். அதை செக் பண்ணிக்கோ. கரெக்ட்டா? ரைட். Next mobility கேக்குறாங்க. See, drift velocity is given, okay? Drift velocity given and என்ன இது கொடுத்துறாங்க? E கொடுத்தாச்சு. ரைட்டா? இது வந்து E electric field, இது velocity, ரைட்டா? Then mobility கேக்குறாங்க. தெரியுங்களா? Mobility is equal to Vd by E ல. So Vd எவ்வளோ? Vd is 100. இது எவ்வளோ? இது வந்து எவ்வளோ அப்படின்னா 200, ரைட்டா? Simplify பண்ணா it will be 0.5, right? Yeah. Next ஞாபகம் வச்சுக்கோ, ஹால் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, ஹால் கோஎஃபிஷியன்ட் எங்க ஜீரோவா இருக்குன்னா ஹால் கோஎஃபிஷியன்ட் must be 0 in metal. Okay, மெட்டல்ல வந்து there is no hall coefficient. Okay, ஞாபகம் வச்சுக்கணும், மெட்டல்ல வந்து there is no hall coefficient. Okay, right. Then பாரு, at very high temperature, okay, temperature high ஆக என்ன நடக்கும் அப்படின்னா both n, okay, n type and p type ரெண்டுமே என்ன இருக்கும்? இன்ட்ரின்சிக்கா மாறும். Okay, not only n, both n and p என்ன ஆகும்? It will be intrinsic. Okay, இன்ட்ரின்சிக்கா சேஞ்ச் ஆகும், ப்ராபபிலிட்டி அதிகம் மாறும். எது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா both n and p வந்து இன்ட்ரின்சிக்கா மாறும். அதே மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனா என்ன ஆகும்னா சிக்மா இன்க்ரீஸ் ஆகுமா? தென் அட் ஹை டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? எப்பவுமே வந்து செமிகண்டக்டர் பார்த்தா எப்படி இருக்குன்னா it will act as a negative resistance coefficient act ஆகுமா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனா என்ன ஆகும்? it act as a positive temperature coefficient சேஞ்ச் ஆயிடும். கரெக்ட்டா? எஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க பாரு, a copper has resistivity of 17 into 10 to the power minus 9 ohms meter. What is the end-to-end resistance of copper strip? What is the end-to-end resistance of a copper strip 2 cm long with a cross-sectional dimension given? Okay, right. So என்ன கேக்குறாங்க? ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்களா? It is R is equal to rho L by A. கரெக்ட்டா? rho L by A. What is rho? Rho is resistivity. It is 17 into 10 to the power minus 9 is given. Okay, right. Okay, இது மில்லிமீட்டர்ல இருக்கா? சரி, ஓகே, செக் பண்ணுவோம். அந்த மீட்டர்ல மாத்தினா it will be what? 10 to the power minus 7 ஆயிடும். கரெக்ட்டா? மீட்டர் மாத்தணும். இன்னும் அடுத்து என்ன இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? எனக்கு இன்டூ என்ன இருக்கு? 2 இருக்கு. Okay, 2 centimeter, so இதை 9 வச்சுக்கலாம். then it will be 2 centimeter, அப்போ it will minus 2, then divided by இங்க என்ன இருக்கு பாரு, என்ன இருக்கு எனக்கு? it will be 0.05 இருக்கும். ஓகே, 0.05 கரெக்ட் தானே? இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாமே என்ன பண்ணலாம், நீ சிங்கிள் டிகிரி மாத்திக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இது மீட்டர்ல இருக்கா? இது 9லே இருக்கட்டும். இது இங்க இது என்ன ஆகும்? இன்டூ 10 to the power
minus 4 ஆகுமா? ஸோ minus 4. சரி செக் பண்ணா வரும். It will be இது மொத்தமாக டிவைட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே மொத்தமாக டிவைட் பண்ணி it will be எப்படி இருக்குன்னா வந்து அப்போ சிம்பிளிஃபிகேஷன் 6.8 into 10 to the power minus 6 வரும். ஸோ it will be 6.8 மைக்ரோ ஓம் வரும். ஓகே 6.8 மைக்ரோ ஓம் வரும். கிளியரா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பாரு, ஞாபகம் வச்சுக்கோ. சிலிக்கான் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன். ஏன் அப்படின்னா டியூ டு லெஸ் அமௌண்ட் ஆஃப் கண்டக்டிவிட்டி. இப்போ நீ சிக்மாவை இன்க்ரீஸ் பண்ண அப்போ என்ன பண்ணுவ? டோப்பிங் பண்ணுவ. அதான் மீனிங்கு. டோப்பிங்னா என்ன? டோப்பிங்னா ஆடிங் இம்பியூரிட்டிஸ். தட்ஸ் இட். ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி எனர்ஜி கேப் வந்து 9ல இருந்துச்சுன்னா ஓகே அது பேர் என்னது? இட் ஆக்ட் ஆஸ் அ இன்சுலேட்டர். ஓகே தட்ஸ் இட். தென் நெக்ஸ்ட் என் டைப்னா என்ன அர்த்தம்? என் டைப்னா ஏஏபி. என் டைப்னா ஏஏபி, ஆர்சனிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ். ஸோ ஆர்சனிக் 1 and 2 மட்டும் வரும். இது ரெண்டும் பி டைப். ஓகே அலுமினியம் போறோம்னா பி டைப். கரெக்ட்? யா. நெக்ஸ்ட் பாரு, இது வந்து யூசிங் மாஸ் ஆக்ஷன் லா. இட் இஸ் அ மாஸ் ஆக்ஷன் லா. ஓகே இதை போட்டுடலாம்ல. மாஸ் ஆக்ஷன் லா போட்டால் யூ வில் கெட். ஓகே செக் பண்ணிக்கோ. வாட்ஸ் மாஸ் ஆக்ஷன் லா? It is Ni square is equal to what? That is Ni square is equal to N into P. This is mass action law. Simplify, get the answer. I mean Ni is given. Okay, and this was N type, no? So P is given. So remaining we need to find it. That's it. Okay, right. Next, continuity equation என்ன அர்த்தம்? Current equation. So current என்ன அர்த்தம்? It is a conservation of charge. Conservation of charge. Okay, that's it. Next பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? The Hall coefficient given, then the carrier constant கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். The Hall coefficient must be what? That is RH is equal to 1 by N into Q, right? So it will be N is equal to 1 by RH into Q, right? Yeah. Then simply you can apply this RH, then Q nothing but 1.6 into the power minus 19. Okay, that's it. Simply get the answer. Next, the position of intrinsic Fermi level and undoped semiconductor அப்படி கொடுத்தாங்கன்னா what's undoped? ஞாபகம் வச்சுக்கோ. The undoped is EC plus EV by 2. Then it will be minus of NC by NV. I mean sorry, it will be KT by 2 ln of NC by NV. Okay, this is my equation. Or I can write it as, this is not given here, this both are wrong. Okay, NV by NC, this is second one. Check it. Yeah, this one. The concentration of ionized acceptors and donors the semiconductors are Na and Nd respectively. If Na is greater than Nd and Ni is the intrinsic concentration, the position of amino acids கேக்குறாங்க. So ரொம்ப simple. Try to by heart this equation. It is Na minus Nd. Okay, Na minus Nd.
See, semiconductor, okay, see, what the asking is, nd is given, okay, nd is given and del n is given and tau p is given, right? Tau p is also given. Sorry. Okay, so here no, the asking for what? Generation rate கேக்குறாங்க. The generation rate, del n by tau p. So del n is given, tau p is nothing but this one, right? Simplify this one, you will get what? Hmm. Okay, right. Then see, a small concentration of minority carriers injected into a homogeneous semiconductor crystal at a one point. Electric field E is given, E is equal to 10 volt per centimeter applied across the crystal, and this moves the minority carriers, distance of எவ்வளோ 1 centimeter in எவ்வளோ secondsல 20 microsecondsல. Okay, right. Then the mobility of electron கேக்குறாங்க. Then the mobility of electrons will be, so see, mu is equal to Vd by E la, electric field given, then Vd distance, drift velocity, இது distance by time la, nothing but distance by time, right? So 2 by minus 6, right? So it is 0.5 into 10 to the power 3, no, 10 to the power, simplify this one, watt. So this is nothing but 10 to the power 3 you can get, no. After simplification it will be, watt. It will be centimeter only, no, so centimeter only, so I can say this as 5, no. Okay, see, here I'm keeping Vd is equal to 1 by 20 into 10 to the power, because here I'm asking for centimeter also, so give me centimeter itself. Then it will be what? It will be 0.05 into 10 to the power minus 6, no, it will be 5. Okay, like this. So it will be what? Mu is equal to 10, so it will be 5,000. Okay, yes.
Next, see the q by kt இருக்குல்ல, that is it is nothing but we know vt is equal to what, kt by q, that is equal to 10 voltage, so v only, it is q by kt na inverse, no, so 1 by v, nothing but v inverse, right? Okay, then see the energy gap of material, ஒரே ஃபார்முலா தான். எனர்ஜி கேப் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, see Eg is equal to 1.24 by lambda. This is my lambda, no, this is my lambda, micrometer, no, this is my lambda, so 1.24 by, சிம்பிளை பண்ணா இந்த ஆன்சர் வரும். ஓகே, எனர்ஜி கேப் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா 1.24 by lambda. தென் பாரு, இங்க நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, சி ஒரு க்ளூ இருக்கு. என்னன்னா, இந்த டிஃப்யூஷன் எப்படி ஃபைன் பண்ணணும்னா, ஞாபகம் வச்சுக்கோ, கான்சன்ட்ரேஷன் வரும். ஓகே, எல்லாம் வந்து இன்ஜெக்டர் அப்படின்னு இன்ஜெக்ஷன் ஒரு இது வரும். ஓகே, அப்படிலாம் இருந்தால் அது வந்து நீ என்ன வரும்னா வந்து உனக்கு டிஃப்யூஷன் கரண்ட். ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் மறந்துடாத, இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட். ஓகே, ரைட். ட்ரிஃப்ட் எப்போ வரும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மென்ஷன் பண்ணும்போது ட்ரிஃப்ட்னு வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஓகே, இது ஒரு தியரி பார்ட் தான். ஓகே, இது ட்ரை டு பை ஹார்ட். ஓகே, அங்கே ஒன்று பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா, NA மைனஸ் ஆஃப் NDன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து NI ஸ்கொயர் பை NAன்னு பார்த்துருப்போம். என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரான், அதாவது NI ஸ்கொயர் ஈக்குவல் டு ND இன்டு NA. கரெக்டா? இதான் வந்து ஃபார்முலா. இது பை மாஸ் ஆக்ஷன் தான். ஸோ என்ன கேட்குறாங்க பாரு, எலக்ட்ரான். அப்போ இதான் டோனர் தான் எலக்ட்ரான். அப்போ வச்சுக்கோ, அப்போ ND இஸ் ஈக்குவல் டு NA ஸ்கொயர் பை NA. நமக்கு டோனர் தான் எலக்ட்ரான். எலக்ட்ரான் அப்படியே வச்சுக்கோ, மீது ரிமைனிங் வந்துடும். ஓகே, அதான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எழுதிருக்கோம். எப்படி எழுதிருக்கோம், அதே ஃபார்மெட்டை கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்டாக எழுதியிருக்கோம். அது நம்ம என்ன பண்ணியிருப்போம், NI ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NPன்னு எழுதுவோம்ல, இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் டு டோனர் அண்ட் அக்செப்டால எழுதியிருக்கேன். சரிட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. VT is given, mobility is given, charge is given. ஓகே, என்ன கேட்குறாங்க பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு E கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு E. ஓகே, ரைட். எனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஃபார்முலா தெரியல, E is equal to உனக்கு தெரியும் V by D. ரைட்டா? ரைட். V எவ்வளோ, 1 volt. D எவ்வளோ, இதான் டிஸ்டன்ஸ். ரைட்டா? ஸோ 1 into 10 to the power minus 6. சரி, மொபிலிட்டி கேட்குறாங்க. ரைட்டா? மொபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ ஓகே, this what it will be 10 power 6 volt. E கட்சி. ரைட்டா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவ்வளோதான். ஓகே, 10 power 6 volt. ரைட்டு தானே? ஓகே, இங்கே என்ன இருக்கு பாரு, இது மீட்டரில் இருக்கு. ரைட்டா? இது மீட்டரில் இருக்கு. அப்படி என்ன கேட்குறாங்க, சென்டிமீட்டர் கேட்குறாங்களா? ஸோ பர் மீட்டர் சென்டிமீட்டரில் மாற்றோம்னா இட் வில் பி ஸோ இதான் இப்போ சென்டிமீட்டரா, அப்போ 10K. கரெக்டா? 10K பர் சென்டிமீட்டர், 10K பர் சென்டிமீட்டர். கரெக்டா? தட்ஸ் இட். ஓகே காய்ஸ், நீ கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லிசன், இவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் படிக்கணும். டயோட் இது செமினார்லேருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இருக்கும். என்ன கேட்பாங்கன்னா, VT வச்சு கேட்க சான்ஸ் இருக்கு. தென் அந்த மாஸ் ஆக்ஷன்லாம் வச்சு கேட்க ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, இங்கே தான் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நல்லா படிக்கணும். சரியா? டிவிஷன் லென்த்து, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபார்முலா பேஸ். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா கலந்து படிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி மட்டும் படித்தா போதும். லாஸ்ட் டைம் டிஆர்ஏ பாலிட்டிக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா வந்து ட்ரைவேலண்ட், ஓகே, ஆட்டம் என்னன்னு கேட்டாங்க. ட்ரைவேலண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ட்ரைவேலண்ட் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, ட்ரைவேலண்ட்னா என்ன அர்த்தம், பி டைப்பு. டோப்பிங் என்ன யூஸ் பண்ணுவோம், போரான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் சொல்கிறது, கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு படிக்கணும். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ.